அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேய்பிறை சஷ்டியில முருக வழிபாடு தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான தீபம் நான் ஏத்த போறேன். அது என்ன தீபம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். தேய்பிறை சஷ்டியில இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி நம்ம வேண்டுதலை வைக்கும் போது அடுத்த தேய்பிறை சஷ்டிக்குள்ள நமக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கான நல்ல வழிகள் பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நானும் இந்த நம்பிக்கையோட இந்த விளக்கை இன்னைக்கு ஏத்த போறேன். இன்னைக்குதான் முதல்ல இந்த தீபத்தை நான் ஏத்துறேன். இவ்வளவு நாளா நான் ஏத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதனுடைய அர்த்தங்களும் இதனுடைய தாத்பரியமும் எனக்கு புரிஞ்சனால நான் ஏத்துறேன். உங்களுக்கும் விருப்பம் இருக்கும் பட்சத்துல நீங்களும் ஏத்தலாம். ஸோ நீங்க நம்பிக்கையோட எல்லாமே செஞ்சா கல்ல கூட நம்ம நம்பிக்கையோட கும்பிட்டா அது கடவுளாயிருது இல்லையா? அது மாதிரிதான். ஸோ அதனால இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம தீபத்தை ஏற்ற ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சஷ்டி திதி இரவு 7:58 வரைக்கும் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால இந்த தீபத்தை ஏற்ற முடிஞ்சா நீங்க 6:30 மணி போல கூட ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். ஒரு ஸ்பெஷலான ஒரு தீபம் முத ஏற்ற போறோம் அப்படிங்கறதுனால வண்ண கோலங்களால அலங்காரம் பண்ணியிருந்தேன் வாசலை. அதுக்கப்புறம் மயில் வாகனம் இல்லையா முருகப்பெருமான், எங்க வீட்டு பக்கத்துல நிறைய மயில்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். அதனால தினமும் அதுக்கு அரிசி போடுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய உயிரினங்கள் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தும். இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு காலம் இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா நிறைய மயில் குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. அதுல குட்டி குட்டி மயில்கள்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட வந்துருந்துச்சு. இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் சொல்லியிருப்பேன். அதனால ரொம்ப இயற்கை சூழ்ந்து ரொம்ப அமைதியா ரம்யமா இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம தேய்பிறை சஷ்டியை நம்ம வணங்க போறோம். தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறது எவ்வளவு பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு முருகப்பெருமான் வீடு கட்டுறதுக்கு எந்த மாதிரி நான் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. இது பாத்தீங்கன்னா நேற்று வாராகி அம்மனுக்கு பஞ்சமி நாயகிக்கு நான் செய்த பூஜை தான். அதனால அந்த பூஜைக்கு செஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பழைய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த குட்டி குட்டி வளையல்னால அர்ச்சனை பண்ணியிருந்தேன். இதை நான் நேற்று லைவ்ல போட்டிருந்தேன் பஞ்சமி வழிபாடு. அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நான் முருகப்பெருமானை நான் நடுவுல அமர்த்தி மனையில அமர்த்தி பூஜை பண்ண போறேன். நான் ஒவ்வொரு வழிபாடு எந்த இறைவனுக்கு செய்யறனோ அதை எங்க பூஜை அறை மையத்துல நான் வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலா அன்னைக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்வேன். இது என்னுடைய விருப்பத்துக்காக நான் செய்யறது தான். ஸோ இது மாதிரிதான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதே மாதிரி பூஜை அறை எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஒவ்வொருத்தர் பூஜை ரூம் ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சின்ன ஷெல்ஃபா இருக்கும். நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மனசு ரொம்ப பெருசா இறைவனை நம்ம உள்ள மனசுக்குள்ள வர வைக்கிறதுக்கு நம்ம மனசு எவ்வளவு விசாலமா வச்சுக்கணுமோ எவ்வளவு தூய்மையா வச்சுக்கணுமோ அந்த மனசுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அறையோட சைஸை பொறுத்து இறைவன் கருணை காட்ட மாட்டாருங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய போட்டோ எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நேற்று ஏற்றின வெற்றிலை தீபம் பாத்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. அதனால அதுல பூக்களை மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த தீபத்தை நான் எங்க ஏற்றிருந்தேன். திரியை மட்டும் மாத்திட்டேன். ஸோ இன்னைக்கு செவ்வந்தி பூ இருந்துச்சு. நம்ம வீட்டுல பூக்கிற செவ்வரளியும் இருக்கனால செவ்வரளி மலரையும் சாத்தியிருந்தேன். இதுல ஒரு அதிசயம் நடந்துருந்துச்சு. இப்ப இந்த வெற்றிலை தீப தட்டுல செவ்வரளி மலர் நான் இருக்காது. நான் வெறும் செவ்வந்தி பூ தான் வச்சிருந்தேன் பாருங்க. ஆனா நான் பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு செவ்வரளி மலரையும் நான் சாத்தினதுக்கு அப்புறம் அந்த கட்டின பூவுல இருந்து ஒரே ஒரு பூ மட்டும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. நான் வீடியோ கரெக்டா ஆஃப் பண்ணேன். அப்பதான் விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி இந்த தீபத்தை நம்ம நம்பிக்கையா ஏத்தலாம். முருகனே பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர் மூலமா நமக்கு ஒரு சமிங்கை கொடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த வாழைப்பழ தீபத்தை தான் நான் ஏத்துறேன். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது பூஜை முடியும் போது. அது ஏன் அப்படின்னு நான் இந்த வீடியோ எண்டுல பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு கிடைச்சதுங்கிறத இந்த வீடியோல காட்டியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமானுக்கு உகந்த முறையில ஒரு குறிப்பிட்ட முறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யறது வாழ்க்கையில தொட்ட காரியம் அனைத்துமே பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். முருகனுடைய அந்த விக்கிரகம் இருக்கு இல்ல போட்டோ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி சுத்தம் செஞ்சு அந்த விக்கிரகத்துக்கு நம்ம பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு தட்டுல நம்ம அது பித்தளை தட்டா இருக்கலாம் இல்ல வெள்ளி தட்டா இருக்கலாம். சில்வர் பயன்படுத்தக்கூடாது, இரும்பும் பயன்படுத்தக்கூடாது.
இந்த வாழைப்பழத்தை 2 வாழைப்பழத்தை நடுவில் வந்து கட் பண்ணி அழகா விளக்கு போடுறதுக்கு குழி மாதிரி ரெடி பண்ணி அதனோட மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய் வந்து விடணும். கண்டிப்பா வேற எந்த எண்ணெயும் விடக்கூடாது. நெய் விட்டுட்டு திரி போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துறதுக்கு தயாரா வந்து செய்யணும். இந்த ஒரு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்த அபிஷேகத்திற்கு சமமான பலனை தரும். பஞ்சாமிர்த பிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முருகப்பெருமான். அந்த அவருக்கு நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது என்ன பலன் கொடுக்குமோ அந்த பலனை வந்து நம்ம இந்த வாழைப்பழம் தீபம் ஏற்றும் போதும் கிடைக்கும். இந்த வாழைப்பழ தீபம் வந்து ஏன் வந்து நம்ம ஏத்தணும் அப்படின்னா, மாம்பழம் இந்த மாதிரி வந்து பழங்கள் எல்லாமே அதனுடைய கொட்டையில இருந்து வருது. நம்ம சாப்பிட்டு போடுற கொட்டையில இருந்து கூட வரும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா எச்சில் பட்ட ஒரு பொருளா தான் இருக்குது. ஆனா இந்த வாழைப்பழம் மட்டும் பூரணத்துவத்தையும் இறைவனின் படைப்பையும் வந்து குறிக்கிறது. அதே மாதிரி தூய்மையை குறிக்குது. தூய்மையை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் வந்து இங்க சுக்கிர பகவானை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சுக்கிரனின் அருளை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா தேய்பிறை சஷ்டியில முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னா 6வது கிரகம் அப்படிங்கிறது 6ஆம் எண்ணுங்கிறது நமக்கு வந்து முருகப்பெருமானுக்குரிய எண். அதே மாதிரி 6வது கிரகம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி. வெள்ளிங்கிறது தான் சுக்கிரன் சொல்லுவோம். அந்த வெள்ளி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 6வது கிரகமா இருக்கு. அப்ப 6ங்கிற எண்ணை நம்ம வந்து முருகப்பெருமானுக்கும் குறிக்கிறோம். அதனாலதான் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பும் வீடு மனை இது மாதிரி யோகம்லாம் கிடைக்குது. அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அவங்களோட கடவுளுக்கு வந்து அந்த கடவுள் வந்து லக்ஷ்மி வந்து அதிபதி சுக்கிர பகவானுக்கு. அப்ப அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரனும் 6 வடை முருகனையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம நினைச்சு வணங்கும் போது அந்த நமக்கு வீடு வாசல் நமக்கு என்ன செல்வம் வேணுமோ குழந்தை பேரு 16 செல்வங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த 16 செல்வங்கள்ல குழந்தை செல்வமும் ஒண்ணு. அந்த 16 செல்வங்கள்ல குழந்தை செல்வத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற 15 செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவர் முருகப்பெருமான். முருகா அப்படிங்கிற இடத்திலே நமக்கு தெரியும் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வாய்ந்த நமக்கு முருக கடவுள் அருள்பாலிக்கிறாரு. இந்த முப்பெரும் தேவர்களை வணங்குறது சுக்கிர பகவானுடைய ஆசி. சுக்கிர பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்க மகாலட்சுமியின் ஆசையும் கிடைக்கும். அதனாலதான் முருகரை வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி ஒரே வரியில சொல்லிடுறாங்க. உங்க குலதெய்வத்தை நீங்க வணங்கிட்டு நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலே நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இப்ப எனக்கு எப்படி வீடு கிடைச்சது முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அப்படின்னா, நான் வந்து அழகு குத்தலை, பால் காவடி எடுக்கல, பன்னீர் காவடி எடுக்கல, எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நடைப்பயணமா போகவே இல்லை. ஆனா எப்படி கிடைச்சது அப்படின்னா இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நான் வந்து முருகனை வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரு. வீடு மனைக்கு வந்து உகந்த ஒரு தெய்வம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து பூஜை பண்ணி ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் எல்லாம் காமிக்கிற வரைக்கும் இந்த பூ வந்து விழவே இல்லை. கடைசியா எப்ப விழுந்துச்சு அப்படிங்கிறத நீங்க பாருங்க, நான் சொல்றேன். ஸோ சிறுவாபுரி பதிகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பதிகம். நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிறுவாபுரி முருகன் வந்து யார் மூலமாவது உங்களுக்கு வந்து அந்த பேரை வந்து ஞாபகப்படுத்துவாரு. நான் வந்து சிறுவாபுரி கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை. நான் வந்து உண்டியல்ல ஃபர்ஸ்ட் அந்த பச்சை கலர் உண்டியல்ல காசு போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த காசு எதுக்காகனா சிறுவாபுரி முருகனுக்காக தான். இன்ன வரைக்கும் அந்த உண்டியல் வந்து பாதி ரொம்பிருச்சு. இன்ன வரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போக முடியல. அது வந்து அவர் கூப்பிட்டாதான் போக முடியும். ஆனா சிறுவாபுரி பதிகத்தை நான் வந்து வாசிச்சதுனாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு மனை யோகம் வந்து அமைஞ்சதா நான் கண் கூட பார்த்தேன். அந்த பதிகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் எங்க முருகன்கிற பிளேலிஸ்ட் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதை வேணா முருகன்கிற பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதில் வந்து பாருங்க. அதே மாதிரி எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பா வந்து அந்த பதிகத்தை நீங்க தயவு செய்து செவ்வாய்க்கிழமையானா படிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில படிச்சுட்டே இருங்க. இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படிலாம் கிடையாது, தொடர்ந்து படிங்க. அந்த பாடலை பாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன், சிறுவாபுரி பதிகம் அப்படின்னு. வெறும் நம்ம கோவிலுக்கு போல விளக்கேத்தல, அந்த பதிகத்தை மட்டும் படிச்சு வீட்டில இருந்தே வந்து நான் முருகப்பெருமான மனசார வந்து கும்பிட்டேன். அந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு வீடு வந்து கொடுத்துருவாரு முருகன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து வந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிரனோட அருள் வந்து கிடைச்சதுனாலதான் லக்ஷ்மி பூஜை நம்மளால செய்ய முடியும். அந்த லக்ஷ்மி பூஜையும் செஞ்சதுனால முருகப்பெருமானுடைய அருளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியில நீ போன்னு சொல்லி அந்த கடவுள் காட்டினதுலதான் இந்த சிறுவாபுரி முருகன் அப்படிங்கிற அந்த பேரே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்ப வந்து நான் ஒருத்தங்கள்ட்ட கோவில்ல கேட்கும் போது இந்த மாதிரி சிறுவாபுரி முருகன் காதுல விழுது, அது என்ன அப்படின்னா, அவர் பேர் வந்து உங்க காதுல விழுந்துட்டாலே உங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் கேட்டேன். அவரும் வந்து ஒரு தீவிர முருக பக்தர், மாலை போட்டிருந்தப்ப இதை சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள்கிட்ட காசே இல்லை,
நாங்க எப்படிங்க வீடு கட்ட முடியும் அப்படின்னு. அதுதான் வந்து யோகம்னு சொல்லக்கூடியது. நம்ம உழைச்சு சம்பாரிச்சு ஒண்ணு உருவாக்குறது ஒண்ணு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து வரும். யார் மூலமாவது ஒரு உதவி கிடைக்கும். இதுதான் வந்து யோகம். இந்த யோகத்தை தர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பூஜைகள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா விளக்குகள், பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம செய்யறோம். இந்த மாதிரி ஸ்பெஷலா வந்து ஒரு பூஜை பண்றோம். ஸ்பெஷலா ஒரு திதியை பிடிச்சி நம்ம வந்து அந்த திதிக்குரிய சாமியை வந்து கும்பிடுறோம். அந்த நாளுக்குரிய தெய்வங்களை வணங்குறோம். அந்த நாளுக்குரிய கிரகங்களை வந்து வழிபாடு செய்யறோம். ஸோ இந்த மாதிரி யோகம் வர்றதுக்காக தான், நம்மளுடைய கர்மாக்கள் குறையறதுக்காக தான் இத்தனை பூஜைகள் வந்து பண்றோம். கர்மாக்கள் குறைய வாடகை வீட்டுல இருக்கிற நான் வந்து சொந்த வீடு கட்டினது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பூஜை அறையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்ததுங்கிறது அவரு காலில் நான் வந்து சரணடைஞ்சேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இப்ப அந்த பூஜையை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நான் சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சேன். அவரை அந்த வாழைப்பழ தீபத்தை ஏத்தி மனசார என் வேண்டுதலை வச்சுட்டு இதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன் பாருங்க. அந்த பூ வந்து அப்படியே வந்து அழகா வந்து விழுந்தது. இதை வந்து வீடியோல வந்து எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல. நான் அழகா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து எப்போதான் நமக்கு அதிசயங்கள் நடக்கும். நம்ம கிட்ட வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி நான் இருக்கேன், கவலைப்படாத, உன் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி மனுஷங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து தீப ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமா எய்கிறது, நமக்கு வந்து பூ விழுறது, பள்ளி சத்தம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து இன்னைக்கு அது வந்து கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நம்பிக்கை இருந்தா இந்த காரிய சித்தி தரக்கூடிய இந்த அற்புதமான வாழைப்பழ தீபத்தை இன்னைக்கு நீங்களும் வந்து ஏத்தி வழிபாடு செய்யுங்க. இல்ல வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம். கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி உணர்வோம் அப்படின்னா, பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் மன திருப்தி ஒண்ணு வரும். அந்த திருப்தி வந்து எனக்கு வந்துச்சு. இந்த தீபத்தை முதல் முறை ஏற்றும் போதே கண்டிப்பா நான் நினைச்ச காரியம் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வேண்டிக்கோங்க. நீங்களும் இன்னைக்கு சஷ்டி திதியில முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகன் அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவணபவ இல்ல ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.